வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மே மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை. நேற்று சென்னையில் தரைக்காற்று சற்று வலுவாக இருந்தது. தென்மேற்கு காற்றும் தென் வடமேற்கு காற்றும் ஒன்று இணைந்ததால் சென்னையில் நேற்று காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்பட்டது. இதே காற்று இன்று மே மாதம் 24ஆம் தேதி, நாளை மே 25ஆம் தேதி 2 நாட்களும் காற்றின் வேகம் சென்னையில் அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் மழையும் இருக்க வாய்ப்புள்ளது. சென்னை ஒட்டி சுற்றியுள்ள இடங்களில் அங்கங்கே மழையும் இருக்க வாய்ப்புள்ளது. 2 நாட்கள் காற்றின் வேகம் சென்னைக்கு சற்று அதிகரித்து காணப்படும். தென்மேற்கு காற்றும் வடமேற்கு காற்றும் தொடர்ந்து இரு காற்று சென்னையில் நிகழும் என்பதால் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். தமிழகத்தில் இன்றும் நாளையும் பரவலான மழைப்பொழிவாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் டெல்டா மாவட்டங்களுக்கு குறைவாகவும் மற்ற காற்று பகுதிக்கு முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் படிப்படியாக மே 26ஆம் தேதி முதல் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதே வழியில் இம்மாத இறுதியில் வடகிழக்கு வங்கக்கடலுக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் ஜூன் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை கன முதல் மிக கனமழை வரை மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் கிடைக்கும். அதே வழியில் காற்று பகுதிக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலமழை அங்கங்கே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இன்று கூடுதலான மழைப்பொழிவு என்பது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு. அதேவேளை டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை விட திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று பரவலான மழைப்பொழிவாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் இன்று காற்று பகுதிக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது கடைநல்லூர், புளியங்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்கும். அதேவேளை சங்கரன்கோவில் சுற்று வட்டாரங்கள், திருவேங்கடம் சுற்று வட்டாரங்கள் இதுங்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கடையநல்லூருக்கு தெற்கு பகுதி சற்று குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தென்காசி மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதைவிட வடக்கு சில கூடுதலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி இந்த இடங்கள்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று டெல்டா மாவட்டங்களில் இன்று சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். இன்று டெல்டா மாவட்டங்களுக்கு மன்னார் வளைகுடாவில் நுழையும் காற்று தெற்கு தரையேறும் டெல்டா மாவட்டங்களில் தரையேறும் என்பதால் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வேதாரண்யம், முத்துப்பேட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று பெரிய அளவில் இந்த இடங்களில் இன்று குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதேவேளையில் மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களுக்கும் இன்று சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இன்று மத்திய மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல் இந்த இடங்களாம் இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சிக்கும் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி, உடுமல்பேட்டை சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கும் முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மழை இல்லாவிட்டாலும் இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை இன்று தாராபுரத்துக்கு ஒரு பரவலான மொழிப்பொழிவாக இன்று அமைய இருக்கிறது. அதேவேளை கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதி பரவலான மொழிப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களாம் இன்று கூடுதலான பரப்பில் கனமழை, ஒரு இடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த இடங்களுக்கும் இன்று அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் சென்னைக்கு இன்று லேசான தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் டெல்டா மாவட்டங்களுக்கு குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் காற்று பகுதிக்கும் இன்று முன்னேறி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மே மாதம் 25ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. அதே வழியில் காற்று பகுதிக்கு முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வட மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கரூர், நாமக்கல், திருச்சி, மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவாக அமையும். நாளையும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மே மாதம் 25ஆம் தேதி, மே 26ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை மே 26ஆம் தேதி தொடங்கிவிடும் என்பதால்
தமிழகத்தில் வெப்பச்சலன தீவிரம் குறைந்துவிடும். காற்றுப்பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் அங்கே மழை இருக்க வாய்ப்புள்ளது. மே 26ஆம் தேதி அதேவேளையில் மாலை நேரங்களில் காற்றுப்பகுதிக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 26, மே 27, 28 என்று படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து சீராக தொடர வாய்ப்புள்ளது. காற்றுப்பகுதிக்கு மாலை நேரங்களில் லேசான சாரல் மழை கிடைக்கும். மற்ற இடங்களில் அங்கே தொடர்ந்து வெப்பச்சலனம் இருந்தாலும் மே 30ஆம் தேதிக்கு பிறகு மே 29ஆம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு வங்கக்கடலுக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதேவேளை தமிழகத்திலும் வெப்பச்சலனம் கூடுதலான பரப்பில் வெப்பச்சலனம் கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 30, 31, ஜூன் 1 என்ற தேதிகளில் கூடுதலான பரப்பில் வெப்பச்சலனம் கிடைக்கும். காற்றுப்பகுதி சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் ஜூன் 3, 4, 5 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் கனமழை மிக கனமழை தொடர்ச்சியாக கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதிக்கு முன்னேறி வந்து தொடர்ச்சியான சாரல் தூறல் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 3, 4, 5 தேதிகளில் வடகிழக்கு வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு தொடர்ந்து வலுவடைந்து ஒரு புயலாக கூட வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் வாரத்தில் தீவிரமடையும். தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலன அதிகரிக்கும். இப்போது மே 24, 25 தேதிகளில் வெப்பச்சலன அதிகரித்தாலும் மே 26ஆம் தேதி முதல் வெப்பச்சலன படிப்படியாக காற்றுப்பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் கிடைத்தாலும் மீண்டும் மே மாதம் 30ஆம் தேதியிலிருந்து வெப்பச்சலன படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் கூடுதலான இடங்களில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் அதிகரித்து காணப்படும். அதே வழியில் வருகிற நாட்களில் கணவாய் பகுதியிலும் காற்றின் வேகம் மாலை நேரங்களில் அதிகரித்தாலும் வருகிற நாட்களில் மே 26ஆம் தேதி முதல் 24 மணி நேர காற்றாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் இன்று மே 24, நாளை மே 25 இரு நாட்களும் சென்னையில் காற்று சற்று தரைக்காற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் நேற்று மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் இன்று வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.